போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. முருகா என்ன நீ தான் காப்பாற்றணும். ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ. ஓகே வெல்கம் டு பகீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன். இன்னைக்கு வந்து தைப்பூச திருநாள vlog எடுக்க ஆவலோட ஓடோடு வந்திருக்கேன். எங்க இருக்கேன்னா வந்து பத்துமலை கோயில்ல பத்துமலை கோயில் கேரள இருக்கேன். கேரள இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு இங்க விடிய சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதலை ஒன்று போய் நிறைவேற்றிட்டு vlog முடியும். ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும், ஆன்மீகமா இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு கலவையா அந்த வீடியோ இருக்க போது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே காய், வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே ஹவு டு யூ ஃபீல்? இந்த வருஷம் தைப்பூசம் vlog எடுக்க போறோம். விடிய இங்க தான் கொடுத்து நடத்த போறோம். இப்ப ஆள் கொஞ்சம் குறைவா இருக்கு காய்ஸ். போக வேற மாதிரி இருக்கும். என்ன ஃபீல் பண்ற? இல்லையா, அப்ப முதல்ல பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும். சரி, போய் மேல போய் முருகனை போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை சுத்தி காட்டுறேன். நாங்க என்னென்ன பண்றோம்னு பொறுமையா உட்காந்து பாருங்க. வீடியோ வந்து ஆன்மீகமாவும் இருக்கும். நாங்க என்ன பண்ண போறோம் அதான் vlog. ஓகேவா? யாச்சும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோமா? அதுவும் பண்ணாலும் பண்ணுவேன் நானு. வாங்க போய் மேல ஏறுவோம். கமான். கொஞ்ச எண்ணத்துக்கு மூச்சு வாங்குது. அப்படி ஃபீல் ப்ரோ? மூச்சு அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்க தான் ஸ்டே. vlog எடுப்போம், சாமி கும்பிடுவோம், கடைசியா என்னோட வேண்டுதலை முடிக்கிறோம். அவனை கூப்பிட்டு போயிட்டு அளவு கூத்துறோம். ஆடா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நடந்து உள்ள வந்தோன்னு கூலிங்கான காத்தடிக்குது. இதுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துல வந்து vlog பண்ணியிருக்கேன். இது தைப்பூசனால கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஒரு நாள் வந்து இங்க இருந்து ஸ்டே பண்ண போறோம். என்ன நடக்க போதோ இப்போ போய் அதான் முருகனை போய் சாமி கும்பிட்டு போறோம். இப்போ மேலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு இங்க ஒரு சன்னதி இருக்கும். சாமி கும்பிட்டு மேலே ஏற போறேன். நானு 2 சன்னதி இருக்கும், ஒன்னு கீழே ஒன்னு மேலே போய் சாமி கும்பிட்டு போறேன். கைஸ், இப்போ நாங்க கீழே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் படியேறி போற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே பாருங்க, அவ்வளோ அழகா இருக்குன்னு பக்தர்கள் அலைக்கடலா வந்து முருகனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேல வந்து இன்னும் நல்லா இருக்கும். அங்க வந்து வள்ளி தெய்வனத்தோட இருப்பாரு. இப்ப வந்து அவரை பார்க்க தான் நான் அடிமேல் அடி வைத்து முருகனை பார்க்க போயிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தோன்னு முருகா, இதுக்கப்புறம் நான் செய்யற வேலை எல்லாமே உன் ஆசீர்வாதத்தோட எல்லாமே நல்லதா நடக்கணும்னு சொல்லி சன்னிதானத்தை சுத்தி ரவுண்ட் அடிச்சு சாமி கும்பிட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முருகர் செம்ம கியூட்டா இருக்காரு தானே? முருகா முத்து குமரா, கந்தா கடம்பா கதிர்வேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. சாமி கும்பிட்டோம், வந்துட்டோம். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. உள்ளேயும் புறா பறந்துகிட்டு இருக்கேன். நான் வேற ஏன்னா நடந்து வந்த அசதி அந்த மாதிரி. முருகன் வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இங்க ஸ்டே. அதுக்கப்புறம் என் வேண்டுதல முடிக்கணும். இதுதான் என்னோட மிஷன். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பாவன் தம்பி நூடுல்ஸ் ஆயிட்டான். கோழிலாம் வர கூவுது. விட்டு போனாலும் அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் போன மாதிரி உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி அசிங்கமா உங்க முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்கேங்க. பர்த்டே சொன்னாலே என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் அதிகமா இருக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா கையை பிடிச்சி வந்தது, அப்புறம் அவரு தோல் மேல ஏறிக்கிட்டு வந்து இந்த திருவிழா வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விவரம் தெரிய வரப்போ ஃப்ரெண்ட்ஸோட வருவோம். வந்து பொம்பளை பிள்ளைங்க சைட் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியா மஜாவா இருப்பேன். இப்போ வந்து அங்கிள் ஆயிட்டேன், கிழவனாயாச்சு. தம்பியை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். vlog எடுக்க வரேன். இதான் வந்து என்னோட இது. என்ன இது? பட் தைப்பூசம்னு சொன்னாலே மலேசியா மக்கள் வந்து அப்படியே எக்ஸைட்டிங் மூட்டுக்கு ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் தைப்பூசத்தை. எஸ்பெஷலி இந்த பர்த்டே சொன்னீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். காவடி வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்காக தான் வந்து vlog எடுக்க நான் வந்திருக்கேன். நைட் ஆக அவ்வளோ கூட்டமா இருக்கும். இன்னைக்கு வந்து சின்ன மண்ணாம ஆகாம இருந்தாலும் சரி, ஏன்னா ரொம்ப க்ரௌடா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு அழகாகவும் vlog எடுத்து நான் காட்டிடுறேன். உங்களுக்கு விஷுவல் அழகா நான் ட்ரீட் பண்ணி கொண்டு காட்டிடுறேன். பக்காவான எக்யூப்மெண்ட் எல்லாம் பேக்குள்ள இருக்கு. அழகா செஞ்சு கொடுத்துட்றேன். நடந்து வந்து டயர்டா இருக்கு. அப்புறம் கீழே போயிடுவோம்.
அப்போ ஜாலியாக வந்து இங்கே நிறைய வந்து கடை திறந்துருக்காங்க. அங்கெல்லாம் போய் சுற்றி பார்ப்போம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்தோம், நேரம் முருகனை பார்த்தோம். இன்னைக்கு பெரிய முருகன் இருந்தார், அவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் நேரம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. இது மாதிரி கீழே இறங்கி தான் சுற்றுறது. ஓகேவா? கொளுத்துறோம் காய்ஸ். நீ கொளுத்துறோம் சொல்லவே இல்லை. கொளுத்துறோம். அவன் ஆல்ரெடி கொளுத்துன மாதிரி தான் இருக்கான். நடந்து வந்துகிட்டே இருந்தேன். சாமி முடிஞ்சு பார்த்தா ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவாங்க. சேவல் கோடி பறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. அப்படி சேர்ந்து ஆடுவோம். அப்படி கிடையாது. இவங்க வந்து டிவில இருந்து வந்திருக்காங்க. நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மக்கள் டிவில இருந்து பாக்குறதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம யூடியூப், அவங்க டிவி. நம்ம எதுவா இருந்தாலும் கீழே போய் பார்ப்போம். முருகனுக்கு அருகரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுவோமா? வேணாம், நம்ம பொழப்பு கீழே இருக்கு. கமான். காய்ஸ், இப்பே காவடி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் நைட்டு கூட ஆகல, அதுக்குள்ள காவடி வந்துருச்சு. பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை வந்து முடிக்கிறதுக்கு மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. நான் இறங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இந்த விஷுவல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்ன பார்க்காதீங்க, விஷுவலை பாருங்க. ஏன்னா நான் என்சம் பாய், அது எனக்கு தெரியும். இப்போ விஷுவலை பாருங்க. இதோ காவடி வந்துருச்சு, காவடி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். இறங்கின பிறகு எஸ்கேஆர் வந்து அவரை சட்டையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வக்கீரா யூனிவர்சிட்டி டிஷர்ட்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேல சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இங்க கடையெல்லாம் இருக்கு. போய் சுத்தி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சுத்தி வெளியே வரதுக்குள்ள மணி 7 லேசால 7 மணிக்கெல்லாம் இருட்டிடும். இப்போ என்னது மணி வந்து 6:30. உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ வந்து இதுக்குள்ள வந்துட்டேன். உள்ள வந்து பல வகையான பொருள்லாம் இருக்கு. சட்டை கடை இருக்கு, அப்புறம் சாப்பாடு கடை இருக்கு. எல்லா வகையான ஒரு ஐட்டமும் இங்க இருக்கும். நீங்க வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா தைப்பூசம்னு சொன்னாலே இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நானும் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து போய் பார்ப்போம். இது வந்து பெருசா இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம், இங்க நிறைய இருக்கும். வாங்க ஒரு இடமா பார்ப்போம். ஆமா, இப்போ நாங்கள் இறங்கி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பின்னால் ஒரு அக்கா செம்மையா இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க கோட் இருக்கு. நாங்கள் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜாமான்லாம். எங்க ஏன் ரொம்ப சீரியஸா இருக்கு? கால் வலிக்குதா? தைப்பூசம் வந்தாலே கால் தான் வலிக்கு செய்யும். வேற என்ன வலிக்கு இருக்கு? சரி காய்ஸ், நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். கமான். நிறைய ஜாமான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க கேர்ள்ஸுக்கு யாராச்சும் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான பொருள்லாம் இருக்கு. யாருக்காச்சும் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு ஆள் இல்லாத காரணம் தான் யாருக்கு வாங்கி கொடுக்க போறது இல்லை. உனக்கு நினைச்சு வேணும்னா நீ உழைச்சி வாங்கிக்கோ, என்கிட்ட எதுவுமே கேட்டாது. ஆமா, நீங்க ஏதோ எடுக்க போற சொன்னீங்களா? என்னது? என்ன எடுக்க போறேன்? பிச்சை தான் எடுக்க போறேன். அம்மா தாய், ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன வேண்டுதல்? ஓ, அது இருக்கு. அது கடைசியில வீடியோ முடியிருப்ப நான் சொல்றேன். அது வீடியோ கடைசியில நாளைக்கு விடிஞ்சு இந்த இடத்துல தான் நான் இருப்பேன். விடிஞ்சு ஒண்ணு இருக்கு என்னோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு. ஓகேவா? சரி வாங்க சுத்துவோம். காய்ஸ், நடந்து வந்துகிட்டே இருந்தேன். தண்ணீர் பந்தல் இருக்கு, போய் தண்ணி குடிப்போம். ஃப்ரீயா தண்ணி கொடுப்பாங்க. வாங்க தண்ணி குடிப்போம். ஓடி போய் டக்குன்னு போய் ஜூஸை பாக்குறேன். பார்த்தா ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு. டக்குன்னு 2 கப்பை தூக்கிட்டேன். எனக்கு எஸ்கேஆ இருக்கும், என் முகத்தை பார்த்தா தெரியும். அவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த கப்பை எடுத்து வந்து அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு ஜாலியா அந்த இடத்த சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல வந்து ரதம் வந்துடும். அந்த ரதத்துக்காக நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருந்தேன் கைஸ். இந்த இடத்துக்கிட்ட வந்து சடனா வந்துட்டு ஒரு கலை நிகழ்ச்சி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டேன். பின்னாடி வந்து ராட்னம் இருக்கு, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. விளையாடுற வயசுல நான் இல்ல, நீயும் இல்ல. அங்க வந்து நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. போய் ஒரு 8 பார்க்க போறேன். வாங்க.
guys, இப்பதான் அந்த கலை நிகழ்ச்சி பார்த்துட்டு இங்க ஒன்னு நேரத்துக்கு போயிருக்கேன். இங்க வந்து அன்னதானம்லாம் இருக்கான். ஹெவியா பசி போய் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பாடு எடுத்து வந்துடும். ஓகேயா? சாப்பாடு பார்த்தோன்னா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அவ்வளவு பசி. சரி, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். நம்மளும் அந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஃபைனலா வந்து அடிச்சு பிடிச்சி வந்து பிரசாதத்தை வாங்கிட்டோம். வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். சாப்பிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாப்பாடு ஓகேயா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு guys. ஆண்டவன் இடத்துல வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து அதிசயம். நம்ம கிடைக்கிறது அதை நன்றி சொல்லி சாப்பிடணும். ரொம்ப பதில் இருக்கும். அது வெட்ட போறேன். minutes later. கடைசியில சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. கோயில் சாப்பாடு தான். அவன் தான் முக்கிட்டு இருக்கான். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முருகருக்கு நன்றி. ரொம்ப இதுக்கப்புறம் விடிய vlog எடுப்பேன் நான். கோயில் பிரசாதத்தை வந்து ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். கிளீனா ஆக்கிடுவேன். கிளீன். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். மோர் குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்? அம்மா சாப்பாடு எங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, நீங்க வந்து எத்தனை வாட்டி வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. இந்த சாப்பாடே வயிறு ஃபுல்லாச்சு. தண்ணி நிறைய இருக்கு, காஃபி இருக்கு, மோர் இருக்கு, ஜூஸ் இருக்கு. ஜூஸ்லாம் போய் ட்ரை பண்ணுவோம். ஓகே அவனுக்கு ஓகே. சரி, நம்ம கை கழுத்து வரேன். A few moments later. உள்ள பயங்கரமா சாப்பிட்டோம். இப்ப வந்து ரதம் வந்துருச்சு. காவடி எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து 8 ஆக போகுது. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதான் வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்ப போய் காவடி பார்த்துட்டு ரதத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவோம். Come on, let's go. Guys, இப்போ வந்து வெள்ளி ரதம் வந்துருச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்தர்கள் அலைய கடலா திரண்டு ரதத்தை சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்க வெள்ளி ரதம் காட்டுறேன். அதோ பார், அங்க இருக்கு. இப்ப வந்து இந்த இடத்த சுத்துவோம். நம்ம நேரம் ஆக ஆளுங்க கூடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பாக்கலாம், ராத்திரம் சுத்திட்டு இருக்கு. இங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன காடிலாம் இருக்கு. இப்பவே பார்க்க போறேன். நான் விளையாட மாட்டேன், சும்மா பாக்குறது அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பக்கெட்லாம் வந்து காவடி வந்துகிட்டு இருக்கு. காவடி அப்புறம் வந்து ரதம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மூடு வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம அதோட நம்ம வந்து சேர்ந்து கொளுத்துறோம். ஓகேவா? கமான். ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஆயிட்டு இருக்கு. என்னது? வயிறு முட்டை சாப்பிட்டேன். இங்க வந்து டாய்லெட் இருக்குன்னு தேட போய் நார் அடிப்போம். டாய்லெட் போவோம். முடியல, எமர்ஜென்சி ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வருவோம். தேடுவோம். ஏன்னா இந்த கூட்டத்துல வந்து தேடி போறதுக்குள்ள நிஜம் ஆயிரம். இந்த இடத்துக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. பட் எனக்கு எமர்ஜென்சியா வருது. சரி, டாய்லெட் தேடு. நீங்க திறக்கல அப்புறம் நாங்க சும்மா இருடா. மூடலாம்டா. அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா சீக்கிரம் திறங்க. 15 minutes later. எது நடந்ததோ அது நல்லபடியா நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அது நல்லபடியா இருக்கும். ஏன்னா இந்த டயலாக் சொல்றேன் கேட்குறீங்க தானே? ஏன்னா இப்போ நான் வந்து பகவான் பெருமாள் கோயில் வந்து உட்காந்துருக்கேன், விஷ்ணு கோயில் உட்காந்துருக்கேன், ஏன் கிருஷ்ணா கோயில் உட்காந்துருக்கேன். அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போதான் முடிச்சுட்டு வந்தேன். டாய்லெட்லாம் போயிட்டு சரியான கூட்டம் ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கால் ஒரு வலிக்குது. இப்போ தான் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ மணி வந்து கரெக்டாக பாருங்க 8 மணி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 9 மணி இல்லை 9:30 கொஞ்சம் போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும். அப்போ சுற்றி கேட்டேன். அது வரைக்கும் ரெஸ்ட்டு. எனக்கு காவடி பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு. உனக்கு? அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் தியானத்தில் உட்கார போகிறேன்.
அமைதியா தியானத்துல இருக்கும். ஓகே, காலைல விடிஞ்சோடனே என்னோட நேர்த்தி கடன் முடிக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே, ஒருத்தரும் வாழ்க வளமுடன். டேய் போடா, போடா கியூல போடா. நல்லா கண்ணை மூடி தியானத்திலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சடனா ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. என் தம்பி, என்ன உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காருண்ணே அப்படின்னாரு. கண் முழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் எஸ்கேஆர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு அங்கே வந்திருக்காருண்ணே. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் ஒன்னா உட்காந்து ஒரு அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். செம்ம ரகலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு vlog எடுக்க கிளம்பிட்டோம். இவங்கலாம் வந்து வந்திருக்காங்க. இது என்னோட ஃப்ரெண்டு, இது வந்து எஸ்கேஆரோட ஃப்ரெண்டு. வேற என்னையா தயாலனா, இவரு இல்ல அரசு, அவ்வளவுதான். இவர் வந்து கேர்ள்ஸ் மத்தியில கீதேஷ் ஊசிக்கிட்டு அவ்வளவு நம்பாதீங்க, சும்மா வச்சு. சரி, கிளம்ப போறாரா, வந்து வாழ்வு கொடுத்ததுக்கு நன்றி. இதுக்கப்புறம் நாங்க 3 பேர் தான் இந்த இடத்துல ஃபுல்லா சுத்தி வீடியோ எடுக்க போறோம். கொடுத்துறோம். என்ன ஹக்குனா மச்சாடா. ஆனா ஒரு சின்ன கவலை இருந்தது. அது என்ன உன்னால நீ எங்க ஃப்ரெண்டு. ஓகே गाइस, இப்போ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு வளைச்சு வீடியோ எடுக்க போறோம். இப்போ மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. இப்பதான் ஹேப்பனிங்கா இருக்கும், ஆளு கூட்டமா இருக்கும். போய் பாப்போம். கம் ஆன், லெட்ஸ் கோ. கைஸ், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சேங்க. சுத்தி அவ்வளவு ஜாமான் இருக்கு, அவ்வளவு பொருள் இருக்கு. எல்லாத்தையும் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆள் கூடயே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இப்ப பாக்கலாம். நான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே எஸ்கேஆர்ட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். வளைச்சு இங்க எடுக்கிறோம், அங்க எடுக்கிறோம், அது பண்றோம், இது பண்றோம், கொளுத்துறோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க அந்த காட்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த ஃப்ரேம்லாம் இவ்வளோ அழகா இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் காசு இருக்கப்போ வந்து வாங்குவேன். இப்போ வந்து நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா வந்துட்டு இந்த காவடி உரிமை மேலாம் வந்து அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பார்க்கலாம் கூட்டத்தை. அவ்வளோ ஆள் இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்து ரசிங்க. இப்போ வந்து நாங்க காவடி பார்த்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இது வந்து எஸ்கேஆரோட ஃப்ரெண்டு, என் தம்பி மாதிரி தான். சுதாகர், எப்படி இருக்கிற ஃபீல்? ரொம்ப பக்தியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. பொண்ணுங்களை எப்படி சைட் அடிக்கலாம்னு இல்லையா? பக்தியோட வந்திருக்கியா? இன்னைக்கு வந்து நாங்க தான் இந்த இடத்துல அவ்வளவு கிரௌடா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போலாம். இந்த 2 பாய்ஸ் வந்து இப்ப என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு இந்த கூட்டத்தை பிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தேடி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. முக்கியமா இவன் இருக்கான் தெரியுமா? இல்ல சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம முதல்ல வந்து அந்த காவடி பார்த்தோம், அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து முதல்ல அந்த கடை மாதிரி இருக்கும்ல, இங்கே அந்த கடை வரிசைகளா இருக்கு. சும்மா என்னென்ன ஜாமா பார்ப்போம். அந்த இடமா நான் ஃபுல்லா சுத்தி முடிக்கல, நான் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லா அலசி பாக்குறோம். வாங்க பாக்கலாம், வாங்க. நடந்து வந்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து மினரல் வாட்டர் கொடுத்து துண்டை கொடுத்துருக்காங்க. மூஞ்சா தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த கூட்டத்துல வந்து இது வாச்சிக்கலாம். தேங்க்ஸ்டா, ஆஸ்ட்ரோவுக்கு நன்றி. ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு திருச்சி நடந்து போவோம், வாங்க. ஓகே மம்மம்மா. டைம் ஆக கூட்டம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். இங்க வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. எஸ்கேஆரோ ஃப்ரெண்டும் ஒரு பொருளை வாங்குற மாதிரி போயிட்டு விலையை கேட்டோன்னே எஸ்கேப் ஆற ஓடுற காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் டேஞ்சர் ஃப்ளோ. காய்ஸ், நடந்து வந்துகிட்டே இருந்தேன். யாரா ஷோல்டர்ல வந்து கயிறை தூக்கி போட்டு நடந்து போயிட்டு இருக்கான்னு நினைச்சேன். கிட்ட உத்து பார்த்தா பாம்பு.
வந்துட்டு நாங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட போறோம். இங்க செம்ம கூட்டமாயிருச்சு, சுத்திக்கிட்டே இருக்கோம். எங்க தோணுதோ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க 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 வாங்க. 10 minutes later. நடந்து கால் வழியில வந்துச்சு. கடைசியில வந்துட்டு ஒரு நல்ல போட்டா தேடி ஒரு இடமா தேடி வந்து உட்காந்துட்டோம். உடனே பார்த்தா பகவான் விஷ்ணு இருக்காரு, இந்த பக்கம் நான் இருக்கேன். ஓகே, உட்காந்து ரெஸ்ட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். SKR வந்துட்டு இன்னும் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆளு கூட்டமா இருக்கு. இன்னைக்கு பொழுது இங்கதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நான் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கோயில்ல வந்து இடத்த பார்த்துட்டு தூசிலாம் தட்டி விட்டு அங்கேயே படுத்துருவேன்னு நினைக்கிறேன். அவ மேடிஞ்சு என்னோட நேர்த்தி கடனை முடிச்சுட்டேன்னா முடிஞ்சுச்சு. எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, SKR இந்த பையனை வந்து பவர் பேங்க் சார்ஜ் பண்ண போறாரு. நான் இங்க ரெஸ்ட் பண்ண போறேன். மறுபடியும் கோயிலுக்கு வந்தாச்சு. நீங்க 2 பேரும் பவர் பேங்க் சார்ஜ் போட்டு ஃபுல்லா ஆனோன்னு வரீங்க. நீங்க எனர்ஜி ஆகி ஃபுல்லாகி வரக்கூடாது. பொண்ணுங்களை பார்த்துட்டு இந்த தம்பியை பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்கான். நீ எங்க போனாலும் பொழைச்சுக்க. ஆனா இந்த பையனை பாருங்களேன், நம்ப முடியல. சரி, நீங்க போய் போங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம பேசிக்கலாம் அப்புறம். இப்ப வந்து SKR அந்த தம்பியும் வந்துட்டு பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ண போயிருக்காங்க. ஏன்னா பேட்டரி வேணும். ஏன்னா அப்பதான் காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த காவடி என்னால காட்ட முடியும். அந்த ஆத்தாங்கரன்னு ஒண்ணு இருக்கும், அங்க வந்து காவடி பயங்கரமா உரிமை மேல வச்சு தெறிக்க விடுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து என் போன்ல பேட்டரி வேணும், அதனால போய் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பொழுது இங்க தான், இந்த கோயில்ல தான். ஏதாவது தூங்க போறேன். ஜோக்கா இருக்கும், செம்மையா இருக்கும் கோயில்ல தூங்குறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப SKR வந்து அந்த தம்பியோட போயிருக்காரு. அந்த பையனை வந்து ஒண்ணு கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாராம். என்ன நாளைக்கு வேலை இருக்குன்னு அப்படின்னாரு. அடுத்த வாட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். இப்போதைக்கு நான் ஒண்டி தான், தெரியல எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு. பரவாயில்ல, இளஞ்சிறுசுங்கள் சந்தோஷம், வயசு பையனுங்க ஜாலியா இருக்கட்டும். இப்போ உட்காந்து என்னோட எடிட்டிங் வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு அதோட வந்துட்டு அந்த SKR வந்தோடனே நான் தூங்கிடுவேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நடந்து கால் வர வலிக்குது. யா, பார்த்துட்டே இருங்க, கீப் வாட்சிங். ஓகே, 1 hour அவன் காணோம். எங்கடா போயிருந்தேன் கேட்டா, கூட்டத்துல நசிச்சு பஞ்சாமரணம் ஆயிட்டியா, வெறித்தனமா தண்ணியும் லட்டோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பவர் பேங்க் சார்ஜ் பண்ண முடிஞ்சா? எப்படி கூட்டம் சரியான கூட்டமா? இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டி ஜோன்ல இருக்கு, அதனாலதான் நான் முன்கூட்டியே வந்து உக்காந்துட்டேன். இப்ப வந்து போன்லயும் சரி என்னோட இதுலயும் சரி பேட்டரி ரொம்ப குறைவா இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுக்கிறோம் நாங்க. இதோட காலத்துல ஏஞ்சி ஆத்தங்கர சைட்ல போய் பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா அங்க போக முடியாது, கொஞ்சம் கூட்டம் குறையும். எப்போ இருக்கும், மணி 5 மணி 4 மணி வந்து கூட்டம் கொஞ்சம் குறையும். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், 5, 4, 7, 6, 8 இதுதான் அதோட டைமிங். அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா செம்ம கூட்டமாயிரும். அதுக்குள்ள நான் அந்த வீடியோ எடுத்துருவேன் நானு. இப்ப ரெஸ்ட், தூங்குமா? இதான் இங்க போட்டு குட் நைட், நல்லா தூங்க போறோம். குட் நைட், நாளை சந்திப்போம். ஆனா இப்போ காட்டு தீயே பத்திச்சு. ஒரு வழியா வந்துட்டு நாங்க போனை சார்ஜ் பண்ணிட்டோம். பவர் பேங்கும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. SKR சாப்பிட சொல்லிட்டேன். முதல்ல தூங்கலாம் தான் பிளானு. எனக்கு வந்து தூக்கம் வரல. 20% பேட்டரி வச்சுக்கிட்டு நாளைக்கு எப்படி நான் vlog எடுப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. டக்குன்னு சாப்பிட்டோம். இந்த கடை வந்து சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கு. அதுக்காடி எல்லாமே அண்ணன் தானே தான். நான் வந்து இப்போ பவர் பேங்க் பேட்டரிக்காக தான் வந்து இங்கே நல்லா சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம், இல்லை போய் சுற்றுவோம். தூங்குற மாதிரி எனக்கு தெரியல, பார்ப்போம். நான் அப்போ சொல்கிறேன். இறங்கியாச்சு, 2ல் 1 பாத்துரும். கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. மணி இப்ப 3 மணி. சாப்பிட்டு வெளியே வந்தேன் நானு. அவன் ரெஸ்ட் பண்ணேன். போன் பேட்டரி ஃபுல்லா ஆகட்டோன்னு போனு பவர் பேங்க் எல்லாத்தையும் ஃபுல்லா ஆகியாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ கொடுத்துரும். இப்ப வந்துட்டு நான் வந்து அந்த கோயில் கிட்ட போக போறேன். போயிட்டு கொண்டா ரெஸ்ட் பண்ண போறேன். தூக்கமா இருக்கு. போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் தூங்குவோம். செம்ம கூட்டம். 2 பேரும் இறங்கி போயிட்டு இருக்கோம். காவடி பின்னாடியே ஜலான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐவன் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த போயிட்டு போவோம். நீங்க வந்து இப்ப கூட்டத்தை பாக்கலாங்க, செம்ம கூட்டம். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டேன். ஒரு 3 hour கிட்ட வந்து அந்த கோயில நான் ரெஸ்ட் எடுத்தேன். SKR வந்து பாதியிலே வந்து கிளம்பிட்டாரு. அவர் ஃப்ரெண்டு கூட வந்து அவர் போயிட்டாரு சுத்தி பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கோயில ரெஸ்ட் பண்ணேன். 3 hours later. மணி வந்து கரெக்டா 6 மணி. நான் தூங்கல. முதல்ல இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பிட்டான் ஃப்ரெண்டோட வந்து ஊரை சுத்துறதுக்கு. வேற ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு இவருக்கு ஊரை சுத்துறதுக்கு. அது மாதிரி உட்காந்து பார்த்தேன்.
தூங்கவும் இல்லை. ஒரு நாள் ஆச்சு நான் தூங்கி. இதே டைம்ல தான் நான் ஏஞ்சேன். 6 மணி சம்திங் ஏஞ்சி மறுபடியும் தூங்கி ஒரு 7-7:30 தான் ஏஞ்சி வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹாஃப் டே எடுத்து நேரம் இங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் லைட்டா வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிக்குவோம். அப்போ லைட்டா கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து காவடி பயங்கரமா வந்துகிட்டு இருக்கோம். காவடி அந்த ஆத்தங்கரை சைட்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோம். போய் சுத்தினிய இவன் இப்பதான் ஆத்தாங்கரைக்கு போயிட்டு வந்தான். எப்படி இருந்துச்சு? கூட்டமா தான் இருந்துச்சு. வாங்க விரா கொடுப்போம் வாங்க. எங்கப்பா ஒரு கண்ணு காணும் போதுவா அப்படி பாரு. காலகட்டத்துல 6 மணி ஆனாலும் ஆளுங்க வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பரபரப்பா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் பேட்டரி கொஞ்சம் லோவா ஆயிடுச்சு. லைட்டா சுத்தி பார்ப்போம். இப்ப வந்து அடுத்து வந்து நான் ஃப்ரெஷ்ஷா போறேன். இல்லடா முதல்ல பார்த்ததுதான் இருக்கு. ஆனா ஆளுங்க தான் வந்துகிட்டே இருக்காங்க. பாதி காலம் வந்து சாத்தி இருக்கு. வாங்க வேற இடத்துக்கு போலாம். ஏகா இது ஒரு இது 10 வள்ளி போர்வை நான் வாங்கிக்கிறேன். ஒண்ணு வீட்டுக்கு வந்து போத்தி தூங்க வேண்டியதுதான். ப்ளாக்ண்ணே இதான் யூடியூப் சேனல்ண்ணே. ஐயா மலேஷியா மலேஷியன்ண்ணே. கூட்டத்தை பாருங்க. இந்த கூட்டத்துக்குள்ள பூந்து போனேன்னா விடிஞ்சிரும். அதனால பக்கத்துல பைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. அங்க போயிட்டு லைட்டா ஃபேஸை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டேன் நானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஆத்தாங்கரை கிட்ட போவோம். இப்ப வந்து ஒண்ணு ஆத்தாங்கரை கிட்ட போலாம், இல்லாட்டி வந்து அங்க நின்றுட்டு வருஷத்துல காவடி வரதை பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு காவடி வருஷத்துல வரதை பாக்குறது பெட்டர். ஏன்னா ஆத்தாங்கரையில வந்து காவடி ரெடி ஆகுறது. இப்ப வந்து நான் காவடி வருஷம் நின்று பார்க்க போறேன். காட்சியவே பார்க்க போறேன். அதுக்குதான் நடந்து போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. என் கூட சேர்ந்து நீங்க வாங்க. காய்ஸ் நான் அவளோட காத்துக்கிட்டு இருந்த தருணம் வந்துருச்சு. நாங்க ஆத்தங்கரை பக்கத்து போகாம இந்த பாலத்துக்கிட்ட வந்து நின்றுட்டோம். இந்த பாலத்துக்கிட்ட வந்து பால் குடம் அப்புறம் அளவு குத்துல இருந்து எல்லா பக்தர்களும் அலைக்கடல இந்த வழியில தான் வருவாங்க. பார்க்க வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்ப வந்து காவடி வர்றத காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பக்தர்கள் எல்லாம் நடந்துங்க மேல பத்துமலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்தி பரவச நிலையில வந்து நான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து சூரியன் விடியற காட்சியை நீங்க பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு வைப் இருக்கு. இப்பதான் தைப்பூச மூடே வந்து எனக்கு ஆக்டிவா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல நான் இருக்கேன். கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். என்னோட தைப்பூச பயணம் நல்லபடியா முடிஞ்சு நம்புறேன். காவடி பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ஓகே गाइस காவடி பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். என்னன்னு அங்க போய் சொல்றேன்.
வாங்க வாங்க வாங்க, எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் என் வேண்டுதல் முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு. அவர் வாங்க வாங்கங்கிறாரு, வருவோம். It's a mind blowing. I can never seen in my life. It's a medical miracle. ஓகே கைஸ், ஃபைனலா என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற நேரம் வந்து விட்டது. எஸ், மொட்டையை போட தான் வந்திருக்கேன். அந்த அண்ணன் சொன்னாரு, தம்பி குத்த வச்சு நீங்க உட்காருங்க, மொட்டையை நான் போடுறேன்னு சொல்லி ஸ்டைலா உட்காந்து மொட்டையை போட்டுக்கிட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாத காலகட்டத்துல எனக்கு கூட நின்றது அந்த ஆண்டவன் தான். யாருமே இல்லாம என்னை அம்போன்னு விட்டுட்டு போறப்ப கூட நின்றவனும் அந்த ஆண்டவன் தான். இதுக்கப்புறம் போற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என் கூட நிக்க போறதும் அந்த ஆண்டவன் தான். அதுக்காக தான் அந்த மொட்டை. இது டிசிப்ளின்காக ஒரு சின்னமா நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் இந்த வக்கீரா யூனிவர்ஸும் சரி, நானும் சரி, கரெக்டா இருக்கணும், கரெக்டான ரூட்டை நோக்கி போகணும். ஆண்டவா உன்னை விட்டு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி எனக்கு நானே உறுதிமொழி எடுக்கிறதுக்காக தான் இந்த மொட்டையை நான் அடிக்கிறேன். இதுதான் என்னோட வேண்டுதலும் கூட. எப்பவுமே ஆண்டவன் நம்ம கூட இருப்பான். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். இதான் நம்மளோட மொத்தோ. இதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேயும் பண்ணேன். இனி நம்ம எல்லாம் கொளுத்துறோம், சும்மா வேற மாதிரி கொளுத்துறோம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஃபைனலா வந்துட்டு போய் மொட்டையை போட்டு வந்துட்டேன். இதுக்காக தான் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நாளைக்குல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா vlog எடுத்து முடிச்சாச்சு. நான் வந்த பிளான் வந்து சக்சஸா முடிஞ்சுச்சு. என்ன ஃபீல் பண்றேன், பேச முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, கிளம்ப போறோம். முருகனை பார்த்தாச்சு. நீங்க சாமி கும்பிட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். மறக்காம வகீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, கூட்டம் இன்னும் கூடுது, கிளம்புவோம். நான் இதுக்காக தான் வந்தேன். என் வேண்டுதல் அப்படியே பண்ணா ஜாலியா ஒரு vlog முடிச்சுட்டேன். ஓகே, இப்போதைக்கு போயிட்டு வரேன். SKR நான்